Tell us about your work experience, how it is different from India. இங்க வந்த பிகினிங்லலாம் ஆக்சுவலி ஒரு கல்ச்சரல் ஷாக்கே இருந்துச்சு பிட்வீன் இந்தியா அண்ட் நியூசிலாந்து. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல வந்து அந்த நண்பன் படத்துல சொல்ற மாதிரி ஓடு 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 காம்படிஷன் ரன் 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 அத மாதிரி நம்ம வளர்ந்து வளர்ந்து இங்க வந்து மோர் லேட் பேக்கான நேச்சர். உங்களை யாரும் பாதர் பண்ண மாட்டாங்க. 3 ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன் இந்தியால. இந்தியால உள்ள பேக்கும் நியூசிலாந்துல உள்ள பேக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஜெனரலா ஒருத்தவங்க வந்து நியூசிலாந்து வாண்டட் டு ஸ்டடி அப்ராட் ஆர் வாண்டட் டு கெட் செட்டில்ட் அப்ராட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அவங்களுக்கு நியூசிலாந்து சஜெக்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட அபர்ணா நியூசிலாந்துல இருந்து இணைஞ்சிருக்காங்க. அபர்ணா வந்து நியூசிலாந்துல she was almost there for the past 5 years. Okay, அபர்ணா, let us hear from you. Okay, நீங்க என்ன பண்றீங்க நியூசிலாந்துல, எப்ப நியூசிலாந்து போனீங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா வணக்கம். நான் நியூசிலாந்துல 2019 வந்தேன் என்னோட வெட்டிங் முடிச்சுட்டு. ஸோ நான் இங்கே வரும்போது விசிட்டர் வீசா, பார்ட்னர் விசிட்டர் வீசால தான் வந்தேன். வந்துட்டு அதுக்கப்புறம் பார்ட்னர் வீசா டு ஒர்க் வீசா டு ரெசிடென்ட் வீசா டு பெர்மனன்ட் ரெசிடென்ட். இட்ஸ் வெரி லாங் ப்ராசஸ், லாட்ஸ் ஆஃப் வீசாஸ். ஓகே, தட்ஸ் குட். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு நியூசிலாண்டோட பிஆர் வந்து யூ ஹேவ் இட். ஆக்சுவலா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பாஸ்போர்ட் இன் த வேர்ல்டு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் நம்ம நேயர்களுக்காக, நியூசிலாந்து have roughly about 52 to 53 lakhs population, கரெக்டா? யா, சென்னையோட பாப்புலேஷன் 65 lakhs. ஸோ சின்ன கண்ட்ரி தான். நியூசிலாந்து has roughly about 8 யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டுங்களா? ஆமா, கரெக்ட். Okay, so tell us about you're working there right now, correct, Aparna? Tell us about your work experience, how it is different from India. Cultural wise there might be some difference will be there. Give us about little more details about that. Actually இங்கே வந்த பிகினிங்லலாம் ஆக்சுவலி ஒரு கல்ச்சரல் ஷாக்கே இருந்துச்சு பிட்வீன் இந்தியா அண்ட் நியூசிலாந்து. பிகாஸ் இந்தியாவில் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இருக்கும். லைக் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்கன்னா லிட்ரலி உங்கள் நெக் கிட்ட ப்ரீத் பண்ணிட்டு இருப்பாங்க, முடிச்சிட்டியா 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 முடிச்சிட்டியான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணிட்டு அந்த ஒர்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க, நீங்கள் முடிச்சிட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நீங்களா இன்ஃபார்ம் பண்ணாங்க, நான் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் யாரும் உங்களை பாதர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஒரு பிக் கல்ச்சுரல் ஷாக் அப்படியே சொல்லலாம். ஒர்க் இந்தியாவில் நியூசிலாண்டில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது ஆக்சுவலாக. ஆமாம், பிகாஸ் நம்ம வந்து பிறந்ததுலேருந்து அப்படி தான் வளர்ந்துட்டோம். நம்ம அம்மாவாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும், ஒர்க் கல்ச்சராக இருக்கட்டும், நம்ம கொடுத்துட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்தியாவில் த ஃபாலோ அப் இஸ் த பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி நம்மளை பழக்கிட்டாங்க. அதனால நம்ம கேட்டு 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 அதனாலேயே நான் என்ன ஃபீல் பண்றேன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க மாட்டேங்கிறோம். வேற சங்க போனோம்னா அவங்க கேட்காதனால ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல வந்து அந்த நண்பன் படத்துல சொல்ற மாதிரி ஓடு 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 காம்படிஷன் ரன் 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 அத மாதிரி நம்ம வளர்ந்து வளர்ந்து நம்ம வந்து நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இங்க வந்து மோர் லேட் பேக்கான நேச்சர். உங்களை யாரும் பாதர் பண்ண மாட்டாங்க. அண்ட் நீங்க வந்து நீங்க அப்படி உங்களை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க வேணா. இங்க டிஸ்கிரிமினேஷன்ங்கிறதே கிடையாது, டிஸ்பாரிட்டியே கிடையாது. ரொம்ப பீப்புளே ரொம்ப ஆனஸ்ட் வித் ஈச் அதர். ஸோ அந்த ஆனஸ்டி இருக்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு அப்படி ரொம்ப ப்ரெஷர் ஃபீல் ஆகவே மாட்டேங்குது. இவ்வளோ ப்ரெஷரைஸ் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலே இல்லை. Okay, when it comes to if you're comfortable, would you like to share, because நீ இந்தியால வர்க் பண்ணீங்களா இல்ல ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூசிலாந்து? இல்ல இந்தியால எனக்கு 5 இயர்ஸ் வர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் வந்துட்டு 3 ஐடி கம்பெனில வர்க் பண்ணிருக்கேன் இந்தியால. அப்பனா இந்த क्वेश्चन உங்களுக்குனே உண்டான क्वेश्चन. இந்தியால உள்ள பேக்கும் நியூசிலாந்துல உள்ள பேக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஆக்சுவலா? பே வைஸ் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல கண்டிப்பா பே அதிகம் தான். பட் அகைன் நீங்க வந்து நம்ம டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ணாலும் செலவு பண்றதும் டாலர்ஸ்ல தான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப கிரேசி ஹை நியூசிலாந்துல. ஸோ நீங்க ஏர்ன் பண்றது அதிகமா இருந்தாலும் அதுக்கேற்ற செலவுகளுமே அதிகமா தான் இருக்கும் நியூசிலாந்துல. அதிகமா தான் இருக்கும். பட் somebody wanted to start a career நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே, so what is that you suggest? Because last year பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2664 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து நியூசிலாண்டுக்கு வந்திருக்காங்க. மோஸ்ட்லி ஃபார் அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தது தான். பட் ஒன் ஆஃப் த ஸ்கேரியஸ்ட் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா விசா ரிஜெக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 40% நியூசிலாண்டில். ஓகே, ஸோ somebody wanted to come for கேரியராக வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஓகே, என்னென்ன ஃபீல்டு வந்து இட் இஸ் குட் ஃபார் தம் ஆக்சுவலாக? நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா வந்து பூமிங் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மேஜரா ஐடி தான். ஐடி வந்து இங்க பயங்கர பூமிங்கான ஒரு ஃபீல்ட். ஐடிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிவில், கன்ஸ்ட்ரக்ஷன்,
டீச்சிங், அதுக்கப்புறம் ஷெஃப் கோர்ஸ் படிக்கிறதுக்கு உலகத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்து நியூசிலாண்டில் தான் வருவாங்க. பிகாஸ் இங்கே ஷெஃப் வந்து கரெக்ட் ரொம்ப பெரிய ஒரு ஃபீல்டு இங்கே. அதே மாதிரி சிவில் அண்ட் கரெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியாவில் இருக்கிற பே விட இங்கே 5-6 மடங்கு அதிகமாக இருக்கும் பே. ஸோ சிவில் அண்ட் கரெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்ட் பயங்கரமான பூமிங் இங்கே நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும். correct because like they don't have much of people also, actually they wanted more people, ஆமா. that is இங்க another வந்து reason. ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மி. ஆனா வந்து வேகன்சிஸ் அதிகம். பட் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் சினாரியோ வேற மாதிரி. பிகாஸ் 18 மந்த்ஸ்ல 2 ரெசெஷன் பார்த்துருச்சு நியூசிலாந்து. ஸோ வந்துட்டு ஜாப் Correct ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இப்போ இங்க இருக்கிறவங்க ரொம்ப இங்க இருக்கிறவங்களே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஜாப் ஃபைன் பண்றதுக்கு. ஏன்னா ரிசெஷன் okay இருக்கிறதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த வருஷம். அதிகமா இருக்கு actually because generally there is a statistic says any kind of economic recession பாத்தீங்கன்னா it has not lasted anywhere between 8 to 18 months actually அப்படின்னு ஒரு ரிசர்ச் சேஸ் actually because இதுக்கு முன்னாடி மேஜர் எக்கனாமிக் கிரைசிஸ் பாத்தீங்கன்னா 3 டைம் வந்திருக்கு. ஆல் திஸ் திங்ஸ் பிட்வீன் 8 to 18 months இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான் actually ஆமா. definitely because I mean the cow will not always go like this. கரெக்ட் There's a point it will take up actually. கரெக்ட். Okay because yeah, one of the economy in பாத்தீங்கன்னா world economy la, I mean it may be a smaller economy because it's a smaller I mean like country. Definitely it will take off is my thought actually. Even that is what world leader also says actually. So generally ஒருத்தவங்க வந்து நியூசிலாண்ட் I mean like or wanted to study abroad or wanted to get settled abroad அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அவங்களுக்கு நியூசிலாந்து சஜெக்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணுவேன்னா ஏன் பண்ணுவீங்க? உங்களோட அபிப்பிராயம் என்ன? நீங்க மத்த கண்ட்ரீஸ் கம்பேர் பண்றதுக்கு நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா பிஆர் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்க மத்த கண்ட்ரில வெயிட் டைம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரேசியான ஹியூஜ் வெயிட் டைம். பட் அகைன் நியூசிலாந்து வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அமையுது. உங்களுக்கு இந்தியாவில் ஏற்கனவே ஒர்க் Okay எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு okay நீங்க வந்து தேடுறீங்க. இந்தியாவில் உங்களுக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு நீங்க வந்து தேடுறீங்கன்னா okay ஸ்கில்டு மைக்ரண்ட் கேட்டகரியில கம்பெனியே உங்களை ஸ்பான்சர் பண்ணி எடுத்துக்குவாங்க. உங்க ஸ்கில் செட் ரொம்ப நல்லா okay இருக்கு, நாங்களே உங்களை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு. இல்ல நீங்க ஒரு ஃப்ரெஷரா very தான் good இங்க வரீங்க அப்படின்னா சேலஞ்சஸ் ரொம்ப ஹியூஜ் தான். பிகாஸ் இங்க வந்து ம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு. ஸ்டூடெண்டா வந்தாலுமே ம் ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட் டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. லிங்க்டின்ல கனெக்ஷன்ஸ் okay டெவலப் பண்ணிட்டு லைக் கான்டாக்ட்ஸ் கிரியேட் ம் பண்ணணும். பேசிக்கலி நிறைய பேர்கிட்ட பேசணும், நல்லது நிறைய கான்டாக்ட்ஸ் டெவலப் ம் பண்ணணும். ஒரு ஸ்கில் செட் டிஃபைன்டான ஸ்கில் செட் நியூசிலாந்துல இப்போ என்ன ட்ரெண்டிங்கா இருக்கோ அந்த ஸ்கில் செட் எல்லாம் ம் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அஸ் ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற okay ஆளுங்களுக்கு இன்னும் ரொம்பவே ஈஸி ஆக்சுவலா நியூசிலாந்துல வந்துட்டு செக்யூர் பண்றது ஒரு பிஆர். okay so அப்படின்னா the people who works in India டைரக்டா நியூசிலாந்துல அப்ரோச் பண்றது ஈஸியா? because எஸ். ஜென்ரலா ஒன் ஆஃப் ஈஸிங்கிறீங்க ஆக்சுவலா. இல்ல அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தது. இப்போ ஐடி செக்டர்ல இருந்து ஒருத்தங்க வந்து இந்தியால இருந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு 10-12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கான ம் ஸ்கில் செட் வச்சிருக்காங்கன்னா இங்க இருக்கிற நிறைய ம் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி அவங்களை எடுத்துக்குவாங்க. இந்தியால இருந்தே நீங்க இன்ஃபேக்ட் வந்து மூவ் பண்றதுக்கு இந்தியா டு நியூசிலாந்து மூவ் பண்றதுக்குலாம் கூட கம்பெனியே வந்துட்டு ஏத்துக்குவாங்க செலவுகள்லாம். அந்த அளவுக்கு okay பண்ணவும் செய்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே 2 பேருக்கு வந்துட்டு கம்பெனியே இந்தியால இருந்து நியூசிலாந்துக்கு ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டாங்க. சூப்பர் சூப்பர். I also heard you mentioned about you உங்க ஹஸ்பண்ட் வந்து அங்க மாஸ்டர்ஸ் பண்ணார்ல. ஆமா. ஓகே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வந்து அங்க என்ன யூனிவர்சிட்டியில மாஸ்டர் பண்ணாரு? மாஸ்டர் பண்ணிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அவர் அங்க ஜாப் என்னோட கிடைக்கிறதுக்கு? ஹஸ்பண்ட் வந்து யூனிடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ்ல தான் படிச்சாங்க. ஸோ படிச்சுட்டு ஓகே இட்ஸ் அ பேர்லி சிமிலர் கோர்ஸ் டு ஐடி ரிலேட்டடாக தான். ஐடியில் அவருக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கிறப்ப வந்து ஹேட் அபவுட் 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஓகே இங்கே வந்து ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இங்கே சேம் கோர்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு வந்துட்டு இது ஆக்லாண்ட் டிரான்ஸ்போர்ட் சொல்லிட்டு இங்கே நியூசிலாந்து கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்போர்ட் இதுலேயே வந்துட்டு ஒர்க் கிடைச்சிது. ஓகே ஸோ வந்து ஆக்லாண்ட் ஓகே டிரான்ஸ்போர்ட்லேயே பிஆர் எடுக்கவும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஓ வழியவே கிடைச்சிருச்சு பிஆர். சூப்பர். Because University of Auckland is one of the biggest university la, ஆமா. in the top I think less than 150 ranking world rankingலயும் இருக்கு. ஆல்சோ இட்ஸ் வெரி Around எக்ஸ்பென்சிவ். 20 ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு Auckland யூனிவர்சிட்டி. correct around 27,000 students are studying if I'm not wrong. Roughly about if I'm not wrong around 25,000 to 29,000 New Zealand dollars per annum நினைக்கிறேன் ஆமா. ஃபீஸ் ஆக்சுவலா. ஓகே யூனிவர்சிட்டி ஓகே ஆஃப் ஆக்லாண்ட் ஒன் ஆஃப் த ஜெனரல் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் யூனிவர்சிட்டி இங்க நியூசிலாந்துலயே. நியூசிலாண்ட்லயே கரெக்ட். பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி கரெக்ட். பிகாஸ் ரேங்க் நம்பர் 1 யூனிவர்சிட்டி இன் நியூசிலாண்ட்லயே ஆமா. ஆக்சுவலா. ஆமா கரெக்ட் குட்.
how do you able to manage your work life balance actually, because you also have a child and எஸ். இந்த வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லயே நம்பர் 1 கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். ஏன் பார்த்தீங்கன்னா, how safe it is actually. இட்ஸ் a fairly safe country. ஆக்சுவலி இந்த வருஷம் நான் சொன்னேன்ல அகைன் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் ரிசெஷன் கிரைசிஸ்னால கொஞ்சம் கிரைம்ஸ் அதிகமா இருக்கு. So if somebody is aspiring to, I mean, do masters in abroad, what is one advice you wanted to give it?